God has finished. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசியில் சொன்ன வார்த்தை வந்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக இது முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆர்டர் முடிச்சாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வணிகம் செய்யறவங்க கடைக்கு போறாங்க, இல்லாட்டி ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு கடன் வாங்குறாங்கன்னா கடைசி கடனை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த வியாபாரி சொல்லுவாரா, இது முடிந்தது, இதுக்கு மேல உனக்கு கடன் கிடையாது, எல்லாம் முடிச்சிட்டு, அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் எனக்கு கட்டி முடிச்சிட்ட, இட் இஸ் ஆல் பெய்டு. நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் செலுத்தி விட்டார். இதுதான் சுவிசேஷம். அதான் சொல்ல மற்ற நம்பிக்கை நமக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மற்ற நம்பிக்கை சொல்லுது இதை செய்து வா, இதை செய், நீ இப்படி பண்ணா மாத்திரம் நீ மோட்சம் அடைய முடியும் என்று மற்ற நம்பிக்கை சொல்லும் போது, வேதம் சொல்லுது நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அதுதான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும், அதுதான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும், அதுதான் ரட்சிப்பின் உறுதி என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. 1 யோவான் புஸ்தகத்துல